சாலமோனின் உன்னத பாட்டு. அதிகாரம் 5. என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன். என் வெள்ளை போளத்தையும் என் கந்தவர்க்கங்களையும் சேர்த்தேன். என் தேன்கூட்டை என் தேனோடு புசித்தேன். என் திராட்சை ரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே, புசியுங்கள். பிரியமானவர்களே, குடியுங்கள். பூர்த்தியாய் குடியுங்கள். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன். நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன். நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தனது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகளின் மேல் என் கைகள் இருந்தது. வெள்ளை போளமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போளமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன். என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நகரத்தில் திரிகிற காவலர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவலர்கள் என் மேல் இருக்கும் என் போர்வையை எடுத்து கொண்டார்கள். எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 16 பேர்களில் சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாயிருக்கிறது. அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தை போல் கருமையாயும் இருக்கிறது. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது. வாசனையுள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. அவர் கரங்கள் படிகை பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திர நீல இரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளை கல் தூண்களைப் போல் இருக்கிறது. அவர் ரூபம் லெபனோனைப் போலவும் கேதுர்களைப் போலவும் சிறப்பாய் இருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர். எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். 6வது அதிகாரம். உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளிலே ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோடே கூட நாங்களும் அவரை தேடுவோம். தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கு கந்தர்வ பாத்திகளுக்கும் போனார். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார்.
என் பிரியமே, நீர் திர்சாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமானவள். உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. உன் அலகபாரம் கீலியேத் மலைகளிலே தலைமேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போல் இருக்கிறது. உன் பற்கள் குளுப்பாடப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றினாலும் மலடாயிராமல் இரட்டை குட்டியின் ஈன்றவைகளுமான ஆட்டு மந்தையைப் போல் இருக்கிறது. உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம் பழம் போலிருக்கிறது. ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு, கன்னியருக்கு தொகையில்லை. என் புறாவே, என் உத்தமியோ ஒருத்தியே, அவள் என் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். சந்திரனைப் போல் அழகும் சூரியனைப் போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடுமையுள்ளவளாய் அருணேதியம் போல் உதிர்கிற இவள் யார்? பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும், திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதுளஞ்செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன். நினையாததுக்கு முன்னே என் ஆத்துமா என்னை அம்மினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. திரும்பி வா, திரும்பி வா சூளைமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா. சூளைமித்தியேல், நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமமானவள். அதிகாரம் 7. ராஜகுமாரத்தியே, பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது. உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷணம் போல் இருக்கிறது. உன் நாபி திராட்சரசம் நிறைந்த வட்ட கலசம் போல் இருக்கிறது. உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பராம் போல் இருக்கிறது. உன் 2 ஸ்தானங்களும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமனாய் இருக்கிறது. உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போலவும், உன் கண்கள் எஸ்போனிலே பத்ரபீம் வாசலண்டையில் இருக்கும் குளங்களைப் போலவும், உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லெபனோனின் கோபுரத்தைப் போலவும் இருக்கிறது. உன் சிரசு கர்மேல் மலையைப் போல் இருக்கிறது. உன் தலைமயிர் இரத்ததாம்பரமாய் இருக்கிறது. ராஜா நடைக்காவணங்களில் மயங்கி நிற்கிறார். மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமுள்ளவள். உன் உயரம் பனைமரத் தொழுங்கு போலவும், உன் ஸ்தானங்கள் திராட்சை குலைகளைப் போலவும் இருக்கிறது. நான் பனை மரத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன் என்றேன். இப்பொழுதும் உன் ஸ்தானங்கள் திராட்சை குலைகளைப் போலவும், உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்களைப் போலவும் இருக்கிறது. உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாய் இறங்குகிறது. உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சை ரசத்தை போல் இருக்கிறது. நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும், மாதுளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். தூதாயும் பழம் வாசனை வீசும்.
நமது வாசல்கள் அண்டையில் புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். அதிகாரம் 8. ஆ, நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனைப் போல் இருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன். என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன். நீர் என்னை போதிப்பீர். கந்தவர்க்கமிட்ட திராட்சை ரசத்தையும் என் மாதுளம்பழ ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கை என்னை அணைக்கும். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன். அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள். அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரை போலவும் வைத்து கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடியதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிழ்க்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். நமக்கு ஒரு சிறிய சகோதரியுண்டு, அவளுக்கு ஸ்தானங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? அவள் ஒரு மதிலினால் அதன் மேல் வெள்ளி கோட்டையை கட்டுவோம். அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம். நாம் மதில்தான், என் ஸ்தானங்கள் கோபுரங்கள். அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன். பாகால் ஆமோனில் சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கிறது. அந்த தோட்டத்து காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார். என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது. சாலமோனே, உமக்கு அந்த 1000 அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200 சேரும். தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். என் நேசரே, தீவிரியும். கந்தர்வங்களின் மலைகளுக்கு மேலுள்ள வெளிமானுக்கும் மறைகளின் குட்டிகளுக்கும் சமனாயிரும்.